அரசு அதிகாரிகள்தான் அரசு எந்திரம். அரசு எந்திரம் சிறப்பாக செயல்பட்டால்தான் அரசு கொண்டுவரும் நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேரும். ஆதலால் அரசு அதிகாரிகள் நல்ல முறையில் செயல்பட வேண்டும். சோழ வித்யாபுரம் ஊராட்சியில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி தொடங்கி வைத்தார். ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்த சோழ வித்யாபுரம் நடுநிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி முகாமினை துவங்கி வைத்தார். அரசு அதிகாரிகள்தான் அரசு எந்திரம். அரசு எந்திரம் சிறப்பாக செயல்பட்டால்தான் அரசு கொண்டுவரும் நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேரும் என்பதால் அரசு அதிகாரிகள் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என பேசினார். தொடர்ந்து முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை உள்ளிட்ட துறைகளின் கீழ் மனுக்கள் பெறப்பட்டது. இதில் சோழ வித்யாபுரம், கருங்கண்ணி, தழையாமலை, சின்னத்தும்பூர் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இதில் தகுதியுடைய மனுக்கள் மீது உடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வு வழங்கப்பட உள்ளது. இம்முகாமில் கீழ்வேளூர் வட்டாட்சியர் ரமேஷ், கீழையூர் ஆத்மா குழு தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாத்தி ஆரோக்கிய மேரி, ஹரிகிருஷ்ணன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கோமதி தமிழ்ச்செல்வம், ஜெனிஃபர் அருள்வளவன், உத்திரபதி சுதா முருகானந்தம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.